கடந்த சில ஆண்டுகளில் சித்தா, ஆயுர்வேதா போன்ற இந்திய மருத்துவ முறைகள் மீது பலருக்கும் ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணமானவர்களுள் ஒருவர் ஆயுர்வேத மருத்துவர் PK வாரியர். ஆயுர்வேத மருத்துவத்தில் முன்னணியாக திகழும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலாவின் தலைவர். கேரளாவின் மலப்புரம் மாவட்டம் கோட்டக்கல்லில் 1902ஆம் ஆண்டில் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா தொடங்கப்பட்டது. வருடங்களாக இதன் தலைமை பொறுப்பில் இருக்கும் PK வாரியர் தற்போது 100 வயதை கடந்துள்ளார். ஆயுர்வேத மருத்துவம் குறித்து உலகம் அறிந்து கொண்டதில் இவரின் பங்கு முக்கியமானது. ஆங்கில மருத்துவத்திற்கே சவாலாக இருக்கும் புற்றுநோய் உட்பட பல நோய்களுக்கு ஆயுர்வேத மருந்துகளை கண்டுபிடிப்பதில் வாரியர் பெரும் ஆர்வம் காட்டினார். இதற்காக தொடர் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். நாடு முழுவதும் பயணங்களை மேற்கொண்டு அரிய மூலிகைகளை சேகரித்தார். மத்திய அரசின் அறிவியல் தொழில் ஆராய்ச்சி கவுன்சிலுடன் இணைந்து பல ஆராய்ச்சிகளை செய்தார். கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலைக்கு சொந்தமான மருந்து உற்பத்தி ஆலைகளில் 560க்கும் மேற்பட்ட ஆயுர்வேத மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. 70 ஆண்டுகளில் எண்ணற்ற நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி VV கிரி, பிரணாப் முகர்ஜி, முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் உள்ளிட்ட பல தலைவர்களுக்கும் இவர் சிகிச்சை அளித்துள்ளார். இவரது சீரிய முயற்சியால் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலாவின் ஆண்டு வருமானம் 400 கோடியை எட்டியது. நாடு முழுவதும் இதற்கு பல கிளைகள் உள்ளன. கொரோனா பரவலுக்கு முன்பு வரை நோயாளிகளுக்கு நேரடி சிகிச்சை அளித்து வந்தார். 70 ஆண்டுகளாக கட்டணமின்றி சிகிச்சை அளித்து வந்தார் வாரியர். ஆயுர்வேதத்தின் பாதை வேறு, இது மெதுவாகத்தான் வேலை செய்யும், ஆனால் நல்ல பலனை கொடுக்கும் என வாரியர் அடிக்கடி சொல்வார். 100 வயது வரை ஆரோக்கியமாக இருக்கும் வாரியரே இதற்கு சான்று.